अब आपके सामने फरहाना बिन चांद बादशाह, मोहम्मद शाहिद बिन जाकिर हुसैन, आफरीन बिन अंसर बादशाह। वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरआनिल हमीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल जाअल हक़्क़ु व ज़हक़ल बातिलु इन्नल बातिल काன ज़हुक़ा। நபியே நீ கூறுவீராக, உண்மை வந்துவிட்டது, இன்னும் அசத்தியம் அழித்து விட்டது. அல் குர்ஆன். மக்கத்துவாசிகள் நபி தோன்றுவதற்கு முன்பே ஏகத்துவத்தை ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பினார்கள். இருப்பினும் அந்த அல்லாஹ்விடம் லாத் உஜ்ஜா சிலைகளை பரிந்துரை செய்யும் என்று தவறாக எண்ணி அச்சிலைகளை வணங்கி வந்தார்கள். நாம் சாதாரண அடியார்கள் தானே, நம்மால் எப்படி இறைவன் அருகில் நிற்க முடியும்? எனவே இறைவன் நமக்காக நம்முடைய தேவைகளை கேட்க இச்சிலைகள் நமக்கு தேவை என்று ஒரு தவறாக எண்ணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இருந்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே தங்கள் பிள்ளைகளுக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார். நபியின் தந்தை பேரும் அப்துல்லா தானே. இறைவனற்ற மக்கள் இறை வல்லமை நம்பவில்லை. நாம் சொல்லும் செய்திகளும் நம்முடைய தேவைகளும் இறைவனால் கேட்க முடியும், அவற்றை நிறைவேற்ற முடியும் என்ற ஈமான் அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்வியை தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க வந்தார்கள். இறைவனிடம் நம்மால் பேச முடியும், நாம் சொல்லும் செய்திகள் இறைவனால் கேட்க முடியும். இந்த சிலைகளின் உதவி நமக்கு தேவையில்லை. இந்த சிலைகளால் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இவை அனைத்தும் அருகில் வீசப்படும் வஸ்துக்கள் என்று போதனையை மக்களிடம் புரிய செய்தார்கள். இவர்கள் ஒரு பிறம் இருக்க இன்னொரு பக்கம் முனாஃபின் என்று சொல்லப்படும் நயவஞ்சனர்கள். இவர்களும் அதே மெக்காவில் தான் வசித்து வந்தார்கள். நபியோடும் இஸ்லாமியர்களோடும் இருந்து கொண்டு சதி திட்டம் திட்டி அவர்கள் இஸ்லாமை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணமும் இருக்கும். ஆனால் வெளிப்படையில் அதை காட்டிக்கொள்ளாமல் இஸ்லாமை பாதுகாக்கும் வேலையில் ஈடுபடுவதை நாடகமாடினார்கள். உம்மத்தின் ஃபிரௌன் என்று நபியால் சொல்லப்பட்ட அபு ஜஹால் தான் இந்த கைவர் கூட்டத்தில் தலைவர். பெருமானாருக்கும் இஸ்லாமியர்களோடுக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு தொல்லை கொடுத்தனர். இருப்பினும் கூட அவற்றையெல்லாம் மீறி இஸ்லாம் வளர்ந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கெல்லாம் இஸ்லாமிற்கு எதிர்ப்பு இருக்குமோ அங்கெல்லாம் இஸ்லாம் காட்டுத்தீயை போல் பரவும் வல்லமை கொண்டது. ஆரம்பத்தில் மக்கா மதீனாவில் எதிர்ப்பு, அவற்றை மீது வளர்ந்து வரலாறு பெற்றது இஸ்லாம். தற்போது அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற எதிர்ப்பு நாடுகளில் இஸ்லாம் எப்படி பரவி வருகிறது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மீடியாக்களின் பிரபலமானவர்கள் எல்லாம் வேக வேகமாக இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நெருகில் விழி போகும் அவற்றை இறைவன் கருணை கண் கொண்டு என்று காப்பாற்றினார். சொன்னால் மிதையாகாது. தமிழ் சினிமாவில் இசை அமைப்பரான யுவன் சங்கர் ராஜ் தற்போது அப்துல் ஹாலிக் அவர்களிடம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள காரணம் என்னவென்று கேட்கும்போது அவர்கள் ஒரே வார்த்தையில் எப்படி பதில் கூறினார் தெரியுமா? மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மை நிலைகளை எல்லாம் இஸ்லாம் அழகாக கூறியது. அது ஒன்றுதான் நான் இஸ்லாமியமாக மாற காரணம் என்று கூறினார். கணித்தில் கூறியவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாயகமே, தாயிஃப் நகரை சார்ந்த பனு சமி என்ற கூட்டம் இஸ்லாமை ஏற்க தங்களிடம் வருகிறது என்ற கூற நபி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது முஹைரா இப்னு ஷிக்ஃபா என்ற சஹாபி அக்கூட்டத்தார்களிடம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வரும் பொழுது நபியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்து விட்டு வந்தார்கள். ஆனால் நபியை சந்திக்க வந்த கூட்டம் பெருமானாரிடம் சென்று சற்று கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார்கள். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடையாமல் இஸ்லாத்தை அழகிய மிருதுவாக அவர்கள் உள்ளத்தில் பதியுமாறு எடுத்து கூறினார். அப்போது அம்மக்கள் மஸ்ஜிதுன் நபவில் தங்க ஏற்பாடு செய்தார்கள். ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் செய்யும் நல்ல அமல்களை காண வேண்டும் என்பதற்காக. அது போலவே சஹாபாக்களின் செயல்களை பார்த்தனர். இஸ்லாத்தின் மீது அன்பு வெளிப்பட்டது. இருப்பினும் ஒரு விதமான பயம். நாம் வணங்கி வந்த அந்த லாத் உஜ்ஜா நம்மை அழைத்து விடுமோ? அவர்களின் பயத்தை போக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகைரா என்ற நபி தோழர்களையும் இன்னும் சில தோழர்களையும் தாயிஃப் நகருக்கு போக சொன்னார்கள்.
கூறினார்கள். வந்த சஹாபாக்கள் எல்லோரும் முன்னீரில் அந்த சிலைகளை தூக்கி போட்டு உடைத்தார்கள். நபி தோழர்கள் உடைத்த பின் நான் அவர்களின் பயம் போனது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூறினார் தெரியுமா? சத்திய மார்க்கம் இஸ்லாம் வந்துவிட்டது, அசத்திய மார்க்கம் எல்லாம் அழிந்து என்று. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாணவின் பண்புகளை மதிக்கின்ற உணர்வு பிறக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை ஏற்று அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू। अंदाज में आप हजरात के सामने बयान सुना रहे थे।